கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களோடு தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்று உங்களோடு பேச விரும்புகிற காரியம் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோபாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பிறக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். பிரியமானவர்களே, இங்கே ரூத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. யார் கண்களில் தயை இருக்கிறதோ அந்த இடத்தில் நான் போய் வயலில் போய் பிறக்கிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் தன் மாமியாரிடம் சொல்லி கொண்டு போகிற ஒரு வேத பகுதியை இங்கே பார்க்கிறோம். இன்று நம்மளுடைய நடைமுறையான வாழ்க்கையில நாம் பார்ப்போமானா ஒரு கண்களிலுமே தயை கிடைக்கிறது கிடையாது. நம்மை வேதனைகளை யாருமே புரிந்து கொள்கிறது கிடையாது. இந்த மோபாபு ஸ்திரீ ரூத்தானவள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊருக்கு வந்திருக்கிறான், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். இவளை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனா இவளுடைய சூழ்நிலையும் யாருக்குமே தெரியாது. வீட்டில் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சூழ்நிலை வீட்டில் ரொம்ப மோசமா இருக்கிறது. என்ன பண்ணலாம், ஒரு வழியும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில யார் கண்ணிலேயாவது ஒரு தயை கிடைக்குமா அப்படின்னு அந்த ரூத்து தன் மாமியாரிடத்தில் சொல்லி வயல்வெளிக்கு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே வேதம் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிற ஒரு காரியம், அவள் பாக்கியவசால் அவள் போபஸின் வயலிலே சென்றாள் என்று நமக்கு காணப்படுகிறது. இன்று போபஸின் கண்களுக்கு தயை உண்டாகி அந்த ரூத்து அந்த வயலின் உடைமைக்கே அவள் உடைமையானாள் என்று வேதத்தில் நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தில் அவளுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டத்தக்கதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவள் எடுத்த ஒரு தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தில் அவள் உறுதியாய் இருந்தாள். அவள் தன்னுடைய மாமியாரை பார்த்து அவள் சொன்ன ஒரு வார்த்தை, உன் தேவன் என் தேவன் என்று அவளுடைய பாரம்பரியமான காரியங்களை எல்லாம் விட்டு அவள் வாழ்ந்து வந்த அந்த குடும்பத்தின் நிலையெல்லாம் மறந்து அவள் வந்த இடத்தில் அவள் உறுதியாக தன் மாமியாரோடு இணைந்து அவள் நின்றதினால் அவளுடைய எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதமாக மாறினது. அவள் பெரிய பொக்கிஷத்தை அவள் கண்டடைந்தாள். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றில் அவளுடைய பேரும் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், இன்று இந்த வேதத்தை வாசிக்கும் போது நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும்போது நம்மளுடைய பழைய நாம் கடந்து வந்த நம்மளுடைய நாட்களையும் நம்முடைய சுபாவங்களையும் நாம் வாழ்ந்த சூழ்நிலைகளையும் மறந்து தேவனுக்கென்று வாழ நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தேசத்தில் 100 மடங்காய் ஆசீர்வதித்து உன் பேரை பெரிதாக்குவார் என்று இன்று கர்த்தர் உங்களோடு சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து வந்த பாவ சுபாவங்கள், நாம் வாழ்ந்து வந்த சூழ்நிலைகள், நாம் வந்த நிலைமைகளை எல்லாம் மறந்து நாம் வந்திருக்கிற இடத்தை அவரை நாடி அவருக்காக வாழுவோம். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடந்து வந்த எங்களுடைய கடந்த நாட்களை எல்லாம் ஆண்டவரை மறந்து
உம்மைக்காக ஜீவிக்க உம் பாதையில் பின்தொடர உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.